பிரேக் கிளச்சுன்னு கால்வாசி எடுத்தால் கால்வாசி எக்ஸாக்ட் மிதிக்கக்கூடாது, கால்வாசி போகலாம். சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, நிறுத்தி இருக்கணும். சரியா? லெஃப்ட்டு போகணும். பட் கிளச்சுலேருந்து கால்வாசி நான் காலை எடுத்து தானே வைக்க சொன்னேன். நீயே உள்ள பிடிச்சி போட்டாக்குன்னு போகலாம். மறுபடியும் கால்வாசி திருப்பிக்கலாம். சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நிவேதா. ஒரு இடத்துல நிறுத்திக்கலாம். எக்ஸைட் பண்ணிக்காது. எதுக்கு எக்ஸைட் பண்ணிக்க? ஒரு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ். சுண்டல் சாப்பிட்றியா? ஏம்மா? எந்த பொண்ணு? அண்ணன் உள்ள என்டாஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க பிரவீனா. காப்பி மட்டும் தான் ஜென்ரேட் ஆகணும். அது மாறி தான் வரணும். அண்ணன் சொல்லுங்க, ஒரு 2 நாள் வாங்கிக்கலாம். ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? உங்கள் கடை வாசல் நேற்று ஒன்று எங்கே இறக்கி விட்டேன்? ஓ, இங்கே சைடில் நிற்கிறீங்களா? அந்த வரீங்களா? பாப்பா சத்தியானு போட்டாங்க ஒரு பேஜ் மல்லிகை அதே தான். 2 வீலரு 4 வீலரு லைசன்ஸ் டிரைவிங். மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோ. சொல்லிட்டா? மொபைல் நம்பர் சொல்கிறேன். உட்கார் சாமி. 87 54 87 54 87 54 86 குழந்தைங்க 27 76. நீங்கள் திருப்பி இருக்கணும் சாமி. லைட்டாக வீடு மேலே ஏறுது தெரியுதா? நம்மளோட லைட்டாக எக்ஸலேட்ரு இன்னும் கொஞ்சம் செகண்ட். ரோஸ் கலர் சட்டை போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அதுங்க நீங்கள் நிறுத்தணும் ஒரு 2 நிமிஷம். இந்த வீட்டு மேலே ஏற்றிடலாம். லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக நியூட்ரு பண்ணி வண்டி ஆஃப் போட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? அதே தான் பண்ணிடுங்க. வந்து மேலே போடணுமா கீழே போடணுமா? கீழே. மேலே மேலே அது டவுட்டு. மேலே ஃபஸ்ட்டு 3rd 5th மேலே, 2nd 4th ரிவர்ஸ் கீழே. ரிவர்ஸ் கீழேயா? ஃபஸ்ட்டுக்கும் 2க்கும் அவங்க சைடு போடுங்க. ஆமாம். சென்டர் 3 இது ஆக்சிலேட்டர் சென்டரில் இருக்கிற பிரேக் தான். இது வந்து இது கிளச்சு.
ஓகேண்ணா. லெஃப்ட்டு லெஃப்ட்டு லெஃப்ட். கீழே இறக்கிக்க தம்பி. ஹலோ தம்பி சரண்டர் சொல்லிட்டேன்டா. சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு போறாங்களா? ஆமாம் 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 ஆமாம். இன்னைக்கு சரண்டர்ல இருக்கும் அந்த இதுவும் கேட்டாங்கண்ணா. சரி சொல்லிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக கம்பல்சரி வேணுங்கிறாப்ல. பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்க. சரிண்ணா. பின்னாலே போயிட்டுருக்கு சார். நீங்கள் தான் எவ்வளோ தூரம் பின்னாலே போகிறது? நீங்கள் தான் பிரேக் பிடிச்சிருக்கணும். ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியுமா? ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணாமல் செகண்ட் கியர் போட்டால் என்ன ஆகும்? ஃபஸ்ட் கியர் போட்டோம், எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டி போனால் தானே செகண்ட் கியர் போடணும். நம்ம என்ன பண்ணோம்? அங்கேருந்து இங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணோமா யூஸ் பண்ணலையா? எக்ஸ்கலேட் அது யூஸ் பண்ணாதான் செகண்ட் கியர் போகணும். மூவ் ஆனாலே வந்து செகண்ட் கியர். எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் தான் அந்த கியருக்கு உண்டான வேல்யூவே வரும். ஃபஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போடுங்க. ப்ளஸ்ன்னு கால் எடுங்க. இங்கே ஸ்பீடு அந்த 10 தாண்டி 15 வரும்போது தானே எக்ஸைட் யூஸ் பண்ணால் தானே வரும். ஸ்டடி பண்ணுங்கள். சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, நிறுத்தி சுற்றணும். சரிங்களா? போகலாம். ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியுமா? யோசிச்சு சொல்லு ஏன் ஆஃப் ஆச்சுன்னு.
ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இருக்கு. கிளட்ச் விட்டதுனால. போலாம். இப்போ போயிடுச்சா? லெஃப்ட்டு திருப்பிக்கலாம். இப்போ சுற்றியே ஆகணும், வேறு வழி இல்லை. புரியுதா? அப்படி இப்போ மாற்றி லைட்டாக நேராக போகலாம். புரியுதா? ஆமாம். டக்கு நம்ம எங்கே சுற்றுறோம் எங்கே சுற்றுறது இல்லைங்கிறத நீ தான் முடிவு கரெக்டாக எடுத்து கரெக்டாக சுற்றணும். அது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் சுற்றாமே இருக்கக்கூடாது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட்டு போனேன், மறுபடியும் ரைட் திரும்புகிறோம். ரைட்டில் வெளியே போகிறோம். சரிங்களா? நம்ம ரோடு. ஆமாம், நம்ம ரோடு நிவேதா. அப்புறம் அங்கே ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் சிரமம் போடுவாங்களே தங்க. நீ ஏன் ஆப்போசிட்டில் வர, நான் இப்படி குறுக்க வரேன், நீ என்ன ஒன்று வேணும், ஏன்னா என்னென்ன பிரச்சனை உனக்கு கேட்க மாட்டியா? இல்லைண்ணா இன்னும் கேவலமாக கேட்பேங்கிறியா? போகலாம். கடைசி போய் மேடு ஏறி லெஃப்ட்டு. பட் கீர் என்ன பண்ணிடணும், காரை முடிச்சிருக்கணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அவர் வந்துடுவார், வெயிட் பண்ணு. அவ்வளோ மறுபடியும் எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ண போயிடலாம். கார் முடிச்சிருக்கணும். நம்ம ரோடு. எக்ஸைட் யூஸ் பண்ண போயிடும். லைட்டாக பிரேக்கு விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட். லைட்டாக இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ. லைட்டாக எக்ஸிலேட்டர் இல்லாட்டி வண்டி நின்றுடும். எக்ஸிலேட்டர் மெயில்டா எக்ஸிலேட்டர் மெயில்டா ஏறிச்சா? திருப்பி டக்கு திருப்பி. உடனே எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. ஸ்டியரிங் ஸ்டெடி ஆகிட்டு தான் எக்ஸிலேட்டர் மிதிக்கணும். உடனே எக்ஸிலேட்டர் மிதிச்சுன்னா அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்க வேண்டியதான். போகலாம். தேடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்னா கூட பரவாயில்ல, பெட்டு வச்சுருப்பாங்க, படுத்துக்கலாம். மெடிக்கலில் போய் என்ன பண்ணுறது? ஏனே வைத்தா ஏன் நீ ஒரு மாதிரி ஆயிடுற டக்குன்னு? இல்லைண்ணா எனக்கு பர்ஃபெக்டாக ஓட்டிக்கிட்டே இருக்கணும், நான் தப்பே பண்ணக்கூடாதுண்ணா அப்படிங்கிறியா? ஹலோ அக்கா, அந்த தீபா மெடிக்கல்கிட்ட வரீங்களாங்க்கா? தீபா மெடிக்கலுங்க்கா? ஓகே. அந்த வண்டி நின்று போகுதுங்க. அந்த வண்டி பார்த்து பயப்படாது, நீ வாட்டுக்கு போயிடுச்சா? டக்குன்னு அந்த வண்டி நிற்கிது, மேலே இருக்காங்களா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வாட்டுக்கு வந்துட்டோம் போல, அவ்வளோதான். நம்ம ரோடு இந்த மினி பஸ் ஒட்டியே போவோம். அங்கே ரைட்டில் போகாத, மினி பஸ் ஒட்டியே போவோம். லைட்டாக எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த ரோட்டுக்கு வந்துடணும். அப்படியே எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம்
டக்குன்னு தேடை போட்டு தெரிச்சிடணும். ஓகேவா? இந்த அம்மா கார் அடிச்சு, அம்மா கொஞ்சம் ஓரமாக போங்க, நான்லாம் இப்படி வண்டி ஓட்ட மாட்டேன், நான்லாம் பக்கமாக ஓரமாக தான் ஓட்டுவேன், நீங்கன்னு இப்படி ஓட்டேன்னு கேட்கணும். நீ இப்படி தானே ஓட்டுவேன்? இல்லை என்ன 2 ரோட்டை 2ஆக பண்ணியிருக்கேனாங்கிறது. அந்த மாதிரி பயப்படாமல் தைரியமாக ஓட்டு. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாது. எனவே தான் எக்ஸைட் யூஸ் பண்ணு, போகலாம் போகுதான். நீ அந்த ஜூபிட்டர் ஓட்டுற இல்லை, அந்த மாதிரி அந்த இது வெடப்பாக கெத்தாக ஓட்டு. சரியா? நான் யார் வந்தாலும் என்னால் பிரேக் பிடிக்க முடியுண்ணா, என்னால் வண்டி நிறுத்திக்க முடியுண்ணா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டு. சரியா? அந்த வண்டி குறுக்க நிற்கிறாங்களா, இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, பட் நம்ம கொடுக்குள்ள தான் இருக்கணும். சரியா? அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்றே அதில் கொடுங்க, சரண்டர் கையெழுத்து போடுங்க, டக்குன்னு வேலையை முடிச்சுட்லாம்ண்ணா. ரொம்ப இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் ஏசி சரண்டர் கையெழுத்து போட்டுடலாம். கையெழுத்து போட்டு இல்லைங்க, உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்து அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் வாங்கணும்ல, கால் எடுத்த போகலாம். உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் கையில் கொண்டா கொடுத்தோன்னே ஆர்டி ஆஃபீஸில் செகண்ட் கி கொடுத்தோன்னே வேலை முடிஞ்சிடும். அதில் நாங்கள் அந்த ஆஃபீஸில் அவனை கொண்டு போய் ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்து அவனுக்கு ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே போய் கையெழுத்து போட முடியும். ஸ்டார் ரைஸ் ஸ்கூல். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை மட்டும் கொடுக்க சொல்லிடுங்க. ஓகே. அந்த இது என்னது பேங்க்காரண்டி கூப்பிட்டு கேட்டுருங்க. நேற்று வேறு கூப்பிட்டாங்க, ஆனால் இன்சூரன்ஸ் இல்லைண்ணா, இன்சூரன்ஸு 25,000 வருதுண்ணா அப்படின்னா வண்டிக்கு. நீ இது எத்தனை வருஷம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க? இல்லை, புது வண்டி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு அப்படி தராங்களா? தரமாட்டாங்களே. சரி, அந்த இன்சூரன்ஸ் காப்பி இருக்கா? அப்படியா? அது மட்டும் கேளு. இன்சூரன்ஸ் என்ன ரெனியூல் பண்ணுவாங்கன்னா அப்போ அமௌண்ட் கம்மியாக பண்ண சொல்லிடலாம். தேடிக்கிட்டு போட்டுக்கணும். நிவேதா, அந்த இன்சூரன்ஸ் காப்பி தான் எனக்கு வாட்ஸ்அப் போட சொல்கிறியா? ஏன்னா 25,000 அவன் இன்சூரன்ஸ் போகிறோம் நாங்கள் இப்போ லோன் போகிற இடத்துல. ஆமாம், அதுக்கு தான் நீ அதை மட்டும் செக் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா பாவம். நம்மளுதாக இருந்தாலும் காசு தான், அவனதாக இருந்தாலும் காசு தானே. அனுப்பி கொடுக்கணும். சரியா? டயர் நமக்கு தெரியணுமா மறையணுமா? நிவேதா, என்னாச்சு நிவேதா? எதுக்கு எக்ஸைட்டை மிதிக்கிறீங்க? போகுதா? இப்போ லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் அவ்வளோ லைட்டாக. அந்த டயர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிவேதா, அது மறையக்கூடாது. சரியா? ஹார்ன் அடிச்சுக்கணுமா? ரைட்டில் வந்து அப்படியே மெதுவாக உள்ளே வராரு வச்சியா? நம்ம தான் சொல்லணும், இப்படி உள்ளே வராத தம்பி, நான் வந்துட்டுருக்கேன், பிரேக் வேறு பிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? இல்லை நான் பிரேக் பிடிச்சிருங்கிறியா? தேடிக்கு நிதானமாக போடு. விழுந்துச்சா? நானாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு பண்ணி 4வது கீர் போட்டிருப்பேன். கரெக்டா?
சிக்னலில் பார்த்துக்கிட்டே இரு. கிளச்சிலிருந்து கால்வாசி கால் எடுத்து வச்சுக்கோ ரெடியாக. கால் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. வண்டி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கான். சிக்னலில் பார்த்துக்கிட்டே இரு. இந்த வண்டியோட டேஞ்சர் லைட்டையும் பார்த்துக்கிட்டே இரு. ஆஃப் ஆகும் பார்த்துக்கோ. பிரேக் இருந்து கால் எடுத்துரு. வண்டி என்ன ஆகுது? லைட்டாக எக்ஸிலேட்டர். செகண்ட் கியர். இல்லை ஃபுல்லாக திருப்பி அப்படியே லெஃப்ட் வந்து லெஃப்ட் வந்து கால்வாசி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக போகலாமா? போகலாமா? இதுதான் லைட்டாக ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிங்க. திருப்புங்க மூவ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ லெஃப்ட்டு சுற்றக்கூடாது. அவ்வளோ போகலாம். டக்குன்னு என்ன பண்ணணும்? போகலாம். நான் என்ன பண்ணிடணும்? அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடணும். இனிமே தான் கரெக்டாக அப்படியே போயிடணும். அவ்வளோதான். கீர் என்ன பண்ணிடணும்? போதும். நீங்கள் தான் ஹெட்செட் யூஸ் பண்ண போகும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. இண்டிகேட் ரைட்டில் போட்டார். ரிலாக்ஸ். நம்ம அப்படியே கொண்டு போய் நிறுத்திக்கலாம். ஏன்னா பின்னால் பஸ்ஸு வருது. சரியா? புரியுதா? டக்கு நம்ம இங்கே வந்தோம்னா பஸ்கார் கொண்டு போய் கோயிலில் இறக்கி விட்டுருவார். கரெக்டாக? அவர் போனதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? கிளச் இந்த காலை எவ்வளோ எடுக்கணும்? ஆஃப் தாண்டி ஒரு நூல் சேர்த்து எடுத்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும். கரெக்டாக? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். மறுபடியும் கிளச் இந்த காலை எவ்வளோ எடுக்கணும்? இருங்க, ஒரு ரிவர்ஸ் வந்தால் ஒரு தெய்வம் வந்துச்சா? எப்படி மறுபடியும் பிரேக் விட்டிங்கன்னா போகுதா? நீங்கள் தான் டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட், டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட். போகலாம். டக்குன்னு போகலாம். போதாதாங்க? ஈர் என்ன பண்ணிருக்கணும்? தான் எத்தனை ஈர் போட்டுருக்கோம்? ஓகே, ரிலாக்ஸ். பஸ்காரை விட்டு போட்டோம். அவர் போட்டோம். சரியா? இந்த கேப்பில் போக முடியாதுல்ல. எக்ஸெட் யூஸ் பண்ண போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். லைட்டாக டயர் மறைஞ்சிட்டாலே நம்ம எக்ஸெட் யூஸ் பண்ணிடக்கூடாது. அது டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இப்போ எதாக இருந்தாலும் சரி, டயர் மறைஞ்சிட்டாலே எக்ஸெட் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். போகுதா? கொஞ்சம் மைல்டாக எக்ஸெட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வா. பஸ்கார் பஸ் ஸ்டாப் நிறுத்திடுவார். நம்ம தாண்டிடலாம். சரியா? இன்க்ரீஸ் பண்ணிட்டே போதும். பஸ்கார் லிஃப்ட் ஓரம் கட்டிட்டாரா? இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வா. பார்க்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டே வா. இன்னும் கொஞ்சம் போதும். இப்படி இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்புறம் வெயில் இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கிறேன். இந்த
லைட்டாக வா. அங்கே அவர் ஆட்டோ நிற்கிதுல, ஆட்டோக்கு பின்னால் நிறுத்திக்கலாம். அங்கே இருக்க ஆட்டோ. ஆமாம், லைட்டாக எக்ஸலேட்டர், லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், லைட்டாக எக்ஸலேட்டர் விட்டுரு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இன்னும் கொஞ்சம் அப்படி மண்ணில் ஏற்றிக்கலாம். நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு வழக்கம் போல் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கீர் போட்டுக்கணும். கிளச்சை பிடிச்சி போடுங்க. வெளியே தான் நோக்கலாம். விழுந்துச்சா? ஓகே, நீங்கள் எப்படி பின்னால் போய்க்கிங்க. தாங்க உங்கள் பேர் என்ன? சஞ்சனி. வண்டியில் உட்காந்து ஃபோன் பண்ணுறதுக்கு தானே வந்தீங்க? வண்டியில் ஃபோன் பார்த்துட்டு தானே வந்தீங்க? ஒரு 4 நாளைக்கு ஃபோன் பார்க்கக்கூடாது, சரிங்களா? 4 நாளைக்கு ஃபோன் பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் 5ஆவது நாள் போர் அடிச்சதுன்னா ஃபோன் பார்த்துக்குங்க. என்ன இப்போ நான் இவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் கோட்டை போகிற அழைச்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கரெக்டாக? ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இப்படி சரி வந்துடுங்க. அது யூஸ் பண்ணிட்டு இருக்குமா?